ನಾರಾಯಣ ಅಖಿಲ ಗುರು ಭಗವನ್ ನಮಸ್ತೆ. ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ. ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. ಗೋಪೀ ಜನಾಯ ಕಥಿತಂ ನಿಯಮಾವಸಾನೆ ಮಾರೋತ್ಸವಂ ತ್ವಮಥ ಸಾಧಯಿತುಂ ಪ್ರವೃತ್ತಃ. ಸಾಂದ್ರೇಣ ಚಾಂದ್ರಮಹಸಾ ಶಿಶಿರೀಕೃತಾಶೇ ಪ್ರಾಪೂರಯೋ முரளிகாம் யமுனா வனாந்தே. போன சாப்டரில் பார்த்தோம் கோவிந்த அபிஷேகம் பண்ணினது. அதில் எப்படி கோவர்தனகிரிக்கு அபிஷேகம் பண்ணுறா, பகவானுக்கு இந்திரன் சுரபி சொல்லப்பட்ட அந்த பசுவை கொண்டு வந்து அந்த பாலை கறந்து கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் பண்ணி கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணுறான். கோவிந்தா பேரு பகவானுக்கு வருது. கோக்களெல்லாம் ரட்சிக்கிறதுனால கோபாலானும் பேரு பகவானுக்கு. அப்புறம் அவரோட அப்பாவான நந்தரை அவர் காத்தால குளிக்க யமுனா நதி தீரத்தில் போகிறா. அந்த சமயம் வருணலோகத்திலேருந்து ஒரு புருஷனால் அவரை கிட்னாப் பண்ணிட்டு வருணலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ அப்பாவை காணும்னு சொல்லி பகவான் வருணலோகத்துக்கு போகிறா. அங்கே போய் அவள் அப்பாவை கூட்டிகிட்டு வரா. ஸோ வருணன் பகவானை அவள் லோகத்துக்கு கூப்பிடணுமா இருந்ததுனால அவள் அப்பாவை கூட்டிகிட்டு போயிருக்கா. அப்படி பகவானோட பாதஸ்பர்ஷம் அங்கீமாறுது. ஸோ பகவானுக்கு வேண்டப்பட்ட பூஜை எல்லாம் பண்ணி அவருக்குள்ள மரியாதை எல்லாம் பண்ணி அவள் அப்பாவை அனுப்பி வைக்கிறா. ஸோ நந்தர் பிரஜபூமியில் இந்த விற்த்தாந்தத்தை எல்லார்ட்டையும் சொல்கிறா. இந்த மாதிரி என்னை வருணலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தான், கிருஷ்ணன் என்னை கூட்டின்னு வந்தா. அதெல்லாம் நம்பவே முடியல அவளுக்கு. அதெல்லாம் கேட்ட கோபர்கள் எல்லாம் பகவானை நினைக்கிறா, இந்த கிருஷ்ணன் சாதா கிருஷ்ணன்லாம் இது சாட்சாத் மகாவிஷ்ணுவாக்கும் அப்படின்னு அவள் நிச்சயிக்கிறா. அதனால பகவான் ஆனதுனால எப்போதுமே அவரோட பாதத்தை ஸ்மரிக்கணும், அந்த மாதிரி ஒரு மனசில் வந்துடுறது அவருக்கு. அந்த திடமாக பக்தியாலே ஸ்ரத்தையாலே அவளை பூஜிக்கணும்னு நினைக்கிறா. அந்த மாதிரி நினைக்கிறதுனால பகவான் அவளுக்கு வைகுண்ட லோகத்தையே காட்டி கொடுக்குறாளாம். ஸோ எந்த அவதாரத்தில் இத்தனை ஈஸியாக பார்க்க முடியாத அந்த வைகுண்ட லோகத்தை கிருஷ்ணாவதாரத்தில் இந்த ஒரு விற்த்தாந்தத்தில் அந்த கோபர்களுக்கெல்லாம் பகவான் காட்டி கொடுக்குறா. அந்த வைகுண்டத்தை பார்த்ததுமே அவெல்லாம் அதில் அப்படியே அந்த ஆனந்தத்தில் பரமானந்த சமுத்திரத்தில் முங்கி விடுறாளாம் அவள் எல்லாரும். அந்த இதுலேருந்து அவரை திருப்பி எல்லாரையும் வழியில் கொண்டு வந்துடும். எல்லாம் மாயை தானே, அதனால் மாயினால் வழியில் கொண்டு வந்து விடுறா. ஸோ அந்த மாதிரி உள்ள பகவான் அடுத்தது என்ன பண்ணுறா, இங்கே கோபஸ்திரீகள்கிட்டெல்லாம் அவள் சொல்லியிருக்கா ஒரு காலத்தில். ஏன்னா கோபிகளுக்கெல்லாம் கிருஷ்ணனையே அடையணும்னு ஆசை, அதனால அந்த ஆசையை நிறைவேற்றுறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கா. அந்த சமயம் இப்போ வந்து விடுறது. அதான் நீங்கள் சொல்கிறா கோபி ஜனாய கதிதம் நியமாவசானே. நியமாவசான நியமங்கள்னா என்னது சொன்ன இதெல்லாம் அந்த நியமங்களோட அவசானம் முடிஞ்ச பின்ன என்ன நியமங்கள்? கோபிகள் எல்லாம் கிருஷ்ணனே கணவனாக அடையிறதுக்காக ஒரு மாதம் ஃபுல்லாக காத்தியாயினி விரதம் பண்ணியிருக்கா. எங்கே போய் பண்ணினா? யமுனா நதி தீரத்தில் போய் காத்தியாயினி பூஜையெல்லாம் பண்ணினா. அதே மாதிரி கோபி வஸ்திரத்தை அபகரணம் பண்ணுற சமயத்துலேயும் கிருஷ்ணன் சொல்கிறான், உங்களோட மனசில் என்ன ஆசை இருக்கோ அந்த ஆசையில் நான் உங்களுக்கு நிறைவேற்றுவேன். அதுக்கு சமயம் கரெக்டான சமயம் வந்தால் அந்த சமயத்தில் நிறைவேற்றுறேன். ஸோ அந்த சமயம் இப்போது ஒரு நல்ல நிலா வெளிச்சம் இருக்கிற அன்னைக்கு நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருப்பா. அதான் அது நியமாவசானே. அந்த நியமங்கள் எல்லாம் அவசானிக்கிற சமயம். அப்போ என்னாருது, அந்த சமயம் இப்போ அவளுக்கு வந்தாச்சு. அதனால் கண்ணன் என்ன பண்ணுறானாம், கோபிகள் எல்லாரையும் ஒரு நாளைக்கு என்ன நாள் அது, அதுக்கு கொஞ்சம் மன்மத உற்சவம் சொல்கிறான். தட் மீன்ஸ் சந்திரனோட நல்ல வெளிச்சம் இருக்கிற அன்னைக்கு, பூர்ணச்சந்திரனாக இருக்கிற அன்னைக்கு இந்த கோபிகள் எல்லாம் ஒரு இடத்துக்கு வர சொல்கிறான். அந்த சமயம் எப்படி இருக்குன்னா, நல்ல பூர்ணச்சந்திரனா ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஆகாசம் எல்லாம் திக்கிலெல்லாம் நல்ல ஜில்லுன்னு காற்று வருதான். அந்த மாதிரி ரொம்ப ஒரு சுகமான ஒரு சரௌண்டிங்காக இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் யமுனா நதி தீரத்தில் இவளெல்லாம் கூப்பிடணும் இல்லையா. அதனால கண்ணன் என்ன பண்ணுறான்னா, இந்த லீலை ஆரம்பிக்க தொடங்குறான். எப்படி ஆரம்பிக்கிறான், தன்னோட முரளியை எடுத்து வேணுவை எடுத்து நாதம் பண்ணுறானா. ஸோ வேணுநாதத்தை கேட்டு எப்படி பிராபூரையோ முரளிகாம் யமுனா வனாந்தே, யமுனை நதை தீரத்தில் உட்காந்துட்டு தன்னோட குழலை எடுத்து வாசிக்கிறானாம் கண்ணன். அது வாசித்ததுமே எப்படி ஒரு ஸ்திரீகளும் அங்கே வரா சொல்கிறான். சம்மூர்ச்சனாபிருதித ஸ்வரமண்டலாபிஹ சம்மூர்ச்சயந்தமகிலம் புவனாந்தராலம் त्वद्वेणुनादमुपकर्ण्य विभो तरुण्यः தத்தாதிருஷம் கமபி சித்த விமோகமாபுः. சம்மூர்ச்சனாபிர் உதித ஸ்வரமண்டலாபிஹி சம்மூர்ச்சயந்தமகிலம் புவனாந்தராளம். ஸோ பகவான் கிருஷ்ணன் தன்னோட வேணுகானத்தை வாசிக்கிறார். ஸோ எப்படி இருக்கான் இங்கே வட்டதிரி சொல்கிறா, பகவானே அந்த வழியில் வரப்பட்ட ஸ்வரங்கள், அந்த வேணுலேருந்து வந்த ஸ்வரங்கள் என்ன ஸ்வரங்கள், எல்லாம் சப்தஸ்வரங்களாக இருக்கா. அந்த சப்தஸ்வரங்களே அதில் வரப்பட்ட அந்த ஆரோகணம் அவரோகணம் எப்படி அதை மேலே தூக்குறா, கீழே அந்த ஸ்வரத்தை கொண்டு போகிறா,
அந்த ஆரோகணம் அவரோகணம் வந்து இந்த புவனத்தையே மோகிக்கிறதா, பூலோகமே வந்து ஸ்தம்பிச்சு விடுறது, அத்தனை மதுரமாக வாசிச்சுட்டு இருக்காளாம். ஸோ அதை கேட்ட எல்லாரும் மயங்கி அப்படியே நின்றுடுறாளாம். கோபர்கள் கோபஸ்திரீகள் எல்லாருமே நின்றுடுறா. ஸோ பகவானோட வேணுநாதத்தை கேட்டு அங்கே கோபி ஜனங்கள்லாம் எப்படி இருக்காளான்னா, ஒருத்தர் ஒரு நிலையில் இருக்கா, ஒரு திசையில் இருக்காளாம். யார் எப்படி இருக்கா ஒருத்தருக்கு ஒருத்தரை பற்றி தெரியாது. இவ்வளோ எப்படி இருக்கான்னு மற்றவளுக்கு தெரியாது, மற்றவள் எப்படி இருக்கா இன்னொருத்துக்கு தெரியாதான். அந்த மாதிரி அவள் ஒரு விதத்தில் பகவானை அனுபவிச்சுட்டு அப்படியே ஒரு இதாக நின்றுடுறாளாம், பிரமிச்சு போய் நின்றுடுறா எல்லாருமே. அந்தந்த திசையில் ஒருத்தரும் இருக்காளாம். ஸோ அவளோட என்ன நிலைன்னு யாராலுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு விகல்பங்கள் எப்படி அவள் மனசில் என்னெல்லாம் தோணுறது, அந்த மாதிரி பகவானை நினச்சிட்டு எல்லா கோபஸ்திரீகளும் அந்த வேணுநாதத்தை கேட்டு அப்படியே மயங்கி நின்றுடுறாளாம். ஸோ அத்தனை அழகாக பகவான் வாசிச்சுட்டு இருக்கா. தாகேஹ கிருத்ய நிரதாஸ்தனய பிரசக்தாஹ காந்தோபசேவன பராஸ்ச சரோருஹாக்ஷ்யஹ சர்வம் விஸ்ருஜ்ய முரளீரவமோஹிதாஸ்தே காந்தாரதேசமயி காந்ததனோ சமேதாஹ. தாகேஹ கிருத்ய நிரதாஹ தனய பிரசக்தாக காந்தோபசேவன பராஷ்ட சரோருஹாக்ஷ்யஹ. ஸோ ஒரு கோபிகள் அவள் வீட்டில் எப்படி இருந்தா சொல்கிறா. இங்கே வந்து ஒரு கோபி அவள் வீட்டில் வேலையில் பிஸியாக இருக்கா. எல்லாருமே கார்த்தால சமயம் சாயங்காலம் வீட்டில் வேலை இருக்குமே, எல்லாரும் பிஸியாக இருக்கிற சமயம் கிருஷ்ணனோட இந்த வேணுநாதம் கேட்கறது. அந்த சமயத்தில் சில கோபிகள்லாம் என்ன பண்ணுறான்னா குழந்தைகளை அட்டன் பண்ணிட்டு இருக்கா. அவள் குழந்தைகளுக்கு குளிப்பாட்டி விடவோ ட்ரெஸ் போட்டு விடவோ சாப்பாடு ஊட்டுறதோ இப்படி ஒரு வீட்டில் ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்கு. சில கோபிகள் காந்தோபசேவன, அவள் காந்தோபசேவனா அவள் ஹஸ்பண்டுக்குள்ள சேவனை எல்லாம் சேவனம்னா என்னது, அவருக்குள்ள சாப்பாடு தயார் பண்ணுறதோ இல்லை சில வீட்டில் சாப்பாடு பரமாறின்னு இருக்கா, சில அவளோட துணியை துவச்சுட்டு இருக்கா. இந்த மாதிரி ஹஸ்பண்டுக்குள்ள வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா சில கோபிகள். சர்மம் விசிஜ முரளி ரவ மோகித ஆஸ்தே. முரளியோட சத்தம் கேட்டதுமே அங்கே இருக்கிற சகல கோபிகள் என்ன பண்ணுறாளாம், அவள் பண்ணுற வேலையில் ஒன்றும் கவனமே இல்லை, அதெல்லாம் போட்டபடி போட்டு விட்றா. காந்தார தேசமயி காந்த தனோ சமேதாக. அவளுக்கு ஒரு இதில் ஹோஷ் இல்லை, என்ன பண்ணணுன்னே தெரியலை. அந்தந்த வேலை பண்ணுற வேலையெல்லாம் அங்கேயே விட்டு விட்றா. முரளிநாதத்தை கேட்டதுமே எல்லாத்தையும் விட்டுவிட்டு அந்த சத்தம் கேட்குற இடத்துக்கு ஓடி ஓடியும் எல்லாரும் வராளாம். அப்படி எல்லா கோப ஸ்திரீகளும் அவள் வேலையை விட்டுவிடுற ஆற்றுல விட்டுவிட்டு எங்கேருந்து இந்த முரளி சத்தம் கேட்குறதோ அந்த சத்தத்தை கேட்டுட்டு அதை பார்த்து அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காளாம். ஸோ அந்த மாதிரி முரளியோட சத்தம், இந்த நாதம் வந்து எல்லாரும் இழுக்கிறதா, மனசை அப்படியே இழுக்கிறது. ஸோ கோபஸ்திரீகளுக்கெல்லாம் வேறு உண்மை பண்ண தெரியலை, அந்த சத்தம் மாத்திரம் அவளுக்கு கேட்கறது, அதையே கான்சென்ட்ரேட் பண்ணி அவள் பாட்டுக்கு போயின்னு இருக்கா. காஷ்சின் நிஜாங்க பரிபூஷண மாததானாஹ வேணு பிரணாதமுபகர்ண்ய கிருதார்த்தபூஷாஹ த்வாமாகதா நனு ததைவ விபூஷிதாப்யஹ தா ஏவ சம்ருருச்சிரே தவ லோச்சனாய. காஷ்சின் நிஜாங்க பரிபூஷண மாததானாஹ வேணு பிரணாதம் உபகர்ண கிருதார்த்த பூஷாஹ. ஒரு கோபி என்ன பண்ணினாலாம், இங்கே அவள் ஆபரணங்களை போட்டுக்கிறா. ஓகே, ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா. போட்டுக்கிறது வேண்டி கையில் எடுத்துட்டு பாதி ஆபரணங்களே போட்டுருக்கா. மேபி ஒரு காதில் போட்டுருக்கா, அடுத்த காது போட்டுக்க போகிறா. அந்த நேரத்தில் என்ன கேட்குறது, வேணு பிரணாதம் உபகர்ண கிருதார்த்த பூஷாகா. அவள் ஆபூஷணங்கள்லாம் போட்டுருக்கிற சமயம் இந்த வேணுகானம் கேட்கறது. கேட்டதுமே என்ன பண்ணுறாளாம், பாதி தான் போட்டுருக்கா, அந்த பாதி அப்படியே வச்சுட்டு அவள் பாட்டுக்கு அந்த சத்தம் கேட்டுட்டு பகவானை அடையறதுக்கு வேண்டி அவளங்க ஓடி போகிறாளாம். அதே மாதிரி உன்னை பார்க்கறதுக்கு இன்னொருத்தி என்ன சிருங்காரம் பண்ணிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம் கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு நினச்சிக்கிறா. செலவால் அந்த அரையும் குறையமாக போட்டுட்டு வரா. அப்போ இங்கே பட்டதிரி சொல்கிறா, பகவானே உனக்கு அலங்காரத்தை விட இந்த அரையும் குறையமாக வந்திருக்கா பாரு, அவளை தான் உனக்கு ரொம்ப பிடிச்சது இல்லையா. ஏன்னா அவள் வந்து அவளை பற்றி நினைக்கிறது இல்லை, இது நம்ம வழி வேஷம் இல்லையா. நம்ம இந்த அலங்காரம் பண்ணிக்கலாம் ஒருத்தரை பார்த்து அட்ராக்ட் ஆகிறதுக்கு, ஆனால் நம்ம மனசுக்குள்ளே தான் பகவானோட அந்த பக்தி பிரேமை இருக்கணும். ஸோ அந்த பக்தி பிரேமையை தான் பகவான் எல்லாருக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறா. ஸோ அதெல்லாம் அந்த கோபஸ்திரீகள்கிட்ட இருக்குங்க. ஸோ கோபிகள்லாம் அதெல்லாம் ஒன்றுமே நினைக்கிறது இல்லையா. பாதி இது பண்ணி ஒரு காதுக்கு போட்டுன்னு இருக்கா, சிலவா வேறு ஏதோ மறந்து போயிருக்கா, இந்த மாதிரி பொட்டுட்டுக்க மறந்துருப்பாள் சிலவ, இந்த மாதிரி அரையும் குறையமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா பாருங்கோ. அந்த நாதத்தை கேட்டுவிட்டு அவளோட பக்தியை தான் பகவானுக்கு பிடிக்கிறது. அல்லாதுக்கு நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப்பெல்லாம் பண்ணிட்டு போகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உள்ளேருந்து நம்ம வந்து அழகை காட்டணும். ஸோ உள்ளழகை தான் பகவான் பார்க்குறாளாம். அந்த மாதிரி இந்த பிரேமையும் பக்தியும் உள்ள கோபஸ்திரிகள் அரையும் குறையமாக வந்தாலே அவளைத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது இல்லையா குருவாயூரப்பா சொல்லி பட்டதிரி கேட்குறா. இங்கே ஹாரம் நிதம் பபுவி காச்சன தாரயந்தி
काञ्चीं च कण्ठभुवि देव समागता त्वां हारित्वमात्मजघनस्य मुकुन्द तुभ्यं व्यक्तं बभाष इव मुग्धमुखी विशेषात् हारं नितम्बभुवि काचन धारयन्ति काञ्चीं च कण्ठभुवि देव समागता त्वां भगवाने இங்கே ஒருத்தி என்ன பண்ணுறாளா ஒரு கோபி அவள் வந்து ஹாரம் நிதம்பபுவி காச்சன தாரயந்தி கழுத்தில் போட்டுக்கப்பட்ட நெக்கில் போட்டுக்கிற நெக்லஸை என்ன பண்ணுறாளாம் இடுப்பில் போட்டுக்கிறாளாம் காஞ்சியும் காஞ்சினா இடுப்பு கண்டபுவி கண்டனா கண்டத்தில் போட்டுக்கிறது என்னது நெக்லஸ்ஸு அதை வந்து அவள் பை மிஸ்டேக்காக என்ன பண்ணுறா இடுப்பில் போட்டுக்கிறா தட் மீன்ஸ் அவளோட கழுத்தும் இடுப்போட சைஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது பெருசாக இல்லை இடுப்பெல்லாம் நம்மளுக்கெல்லாம் பெரிய இடுப்பு இல்லையா அவளுக்கெல்லாம் குட்டி இடுப்பு அப்போ கையில் அப்படியே அடங்குமாம் அந்த மாதிரி உள்ள இடுப்பு ஸோ அதனால் கழுத்தில் போட்டுக்கப்பட்ட ஹாரத்தை நெக்லஸை வந்து அவள் அந்த வேணுநாதத்தை கேட்டு அவளுக்கு தெரியலை அதனால் அதை எடுத்து இடுப்பில் போட்டுக்கிறா இடுப்பில் போட்டுக்கப்பட்ட அந்த ஒட்டியானத்தை எடுத்து கழுத்தில் மாட்டிட்டு போகிறாளாம் ஸோ இந்த மாதிரி இருக்காள் எப்படி இருக்கா முக்தமுகி முகம் ரொம்ப அழகாக இருக்குது அந்த அழகான முகம் உள்ள கோபி என்ன பண்ணினாலாம் ஒன்றை அட்ராக்ட் பண்ணணும் பகவான்கிட்ட நம்ம அட்ராக்ஷன் ஜாஸ்தி கொடுக்கணும் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அது தெரியணும்னு சொல்லி தன்னோட இடுப்பை அழுக்குப்படுத்துறதுனால என்ன பண்ணுறானா கழுத்தில் உள்ள அந்த நெக்லஸ் எடுத்து ஒட்டியானமாக இடுப்பில் போட்டுட்டு இடுப்பில் உள்ள ஒட்டியானத்தை கழுத்தில் நெக்லஸாக போட்டுக்கிறா பகவானை ஜெயிக்கணும் அவங்ககிட்ட தோக்கக்கூடாது நம்ம ஜெயிக்கணும் ஹாரித்வம்னா ஜெயிக்கிறது ஒன்று இன்னொன்று ஹாரித்வம்னா ஹாரங்களை போட்டுக்கிறது அதுக்கும் ஹாரித்வம் தான் சொல்கிறா இன்னொன்று ஹாரித்வம்னா எல்லோ கலர் ஓகே அதுக்கும் ஹாரித்வம் அப்படி 2-3 மீனிங் வருதுல்ல அட்ராக்டாக தெரியறதுக்காகவும் பகவானை ஜெயிக்கணும் நம்மள் சொல்லியும் அதே மாதிரி மஞ்சை பட்டு அந்த மாதிரியும் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு கோபிகளும் அவளுக்கு என்ன பண்ணுறா அவளுக்கே தெரியறதில்ல ஏன்னா அவளோட நிலையிலே இல்லை அந்த வேணுநாதத்தை கேட்டதுமே மயங்கி போயிடுறா அதனால அவள் நிலையை விட்டு போயிடுறா விட்டுட்டு என்னாருது என்னெல்லாமோ அவளுக்கு என்ன தோணுறதோ அந்த மாதிரி பண்ணிட்டு பகவானை அடையணும் இது ஒரே நோக்கத்தில் பகவானை அந்த நாதத்தை கேட்டுட்டு போராடலாம் காச்சித் குச்சே புனரசஜ்ஜித கஞ்சுலீகா வியாமோஹத பரவதூபிரலக்ஷ்யமாண त्वामाययौ निरुपम प्रणयाति भार राज्याभिषेक विधये कलशीधरेव काचित् कुचे पुनरसज्जित कंचुलीका व्यामोहद परवधूभिर अलक्ष्यमाणा இங்கே வந்து இன்னொருத்தி எப்படி வரலாம் அவள் சரியாகவே ட்ரெஸ்ஸு போட்டுக்காதைக்கே வரா என்ன சரியாக ட்ரெஸ் போட்டு தன்னோட ஸ்தனங்கள் எல்லாம் மூடணும் இல்லையா தாவணி மாதிரி மேலே வஸ்திரம் போட்டுக்கிறோமே அவள் பாவாடையும் ப்ளவுஸும் போட்டுன்னு இருக்கா ஆனால் அதுக்குள்ளே இந்த வேணுநாதம் கேட்டதுமே மேலே போட்டுக்கிற அந்த மேல் வஸ்திரத்தை தரிக்காமலே வராளாம் அவள் அவசரமாக ஓடி அந்த ஒரு கோபி வரா அந்த அவஸ்தை யாராவது பார்த்தாலும் இங்கே கேட்குறா பட் இது இங்கே என்னது துவாமாயையோ நிருப்பமா பிரணயாதி பார பரவதூபீர் அலட்சியமான அலட்சியம்னா அது யாருமே பார்க்கல அவ்வளோ அரையும் குறையமாக வந்திருக்கான்னு யாருமே கவனிக்கலை ஏன்னா எல்லாருமே அப்படி தான் போயிருக்கா எல்லாருக்கும் என்னதங்க கிருஷ்ணனை பார்க்கணும் கிருஷ்ணனை அடையணும் இது ஒரே மனசில் அந்த ஒரு சித்தத்தை வச்சுட்டு போயிட்டு இருக்காவா அதனால அவளை எப்படி வந்தால் நீ யாருமே கவனிக்கலாம் எல்லாரோட நிலை வேற மாதிரி இருக்கு அதனால யாருமே அவளை பார்க்கல அந்த பெண் என்ன பண்ணுறா பகவான்கிட்டக்க போய் நிற்கிறா ரொம்ப பிரேமையோட வந்து அவள் நிற்கிறாளாம் அதை பார்த்தானா நிருப்பமா உபமையே இல்லை சொல்ல முடியாது உபமைனா அதுக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக வேற ஒன்றும் சொல்ல முடியாது அத்தனை பிரேமையோட தான் கோபிகள்னாலே பிரேமை தான் அவள்கிட்ட தான் பிரேமையை நம்ம படிக்கணும் அத்தனை ஸ்னேகம் பகவான்கிட்டக்க ஸோ அந்த பிரேமையோடு போய் அவள் நிற்கிறாளாம் ஸ்னேகத்தோடு அங்கே நிற்கிறா அதை பார்க்குறா அவள் எப்படி நிற்கிறான்னா அந்த 2 ஸ்தனங்கள் வந்து ராஜாபிஷேகத்துக்கு தண்ணி கொண்டு வந்தா மாதிரி இருக்கான் அந்த மாதிரி 2 ஸ்தனத்தையும் வச்சுன்னா அவளுக்கு மேலே இதை போட்டுட்டே வஸ்திரம் அந்த மாதிரி போய் பகவான்கிட்டக்க போய் அவள் நிற்கிறாளாம் கிருஷ்ணனை பார்த்துட்டு அப்படியே அவள் அதில் அழிஞ்சு போயாச்சு அவளோட வேணுநாதத்தில் அந்த மாதிரி அந்த நிலையில் போய் நிற்கிறா இவள் இப்படி வந்திருக்கான்னு எந்த கோபிகளும் பார்க்கறதில்ல எல்லாரும் அவாவா ஒரு இதில் நிற்கிறா பகவானை பார்த்துட்டு அதனால் யாரையுமே பார்க்கறதில்ல எங்கே காஷ்சித் கிருஹாத் கில நிரேதும் அபாரயந்த்யஹ त्वामेव देव हृदये सुदृढं विभाव्य देहं विधूय परचित् सुखरूपमेकं त्वामाविशन् परमिमा ननु धन्यधन्याः काश्चित् गृहात् किल निरेतुम् अपारयन्त्यः त्वामेव देव हृदये सुदृढं विभाव्य ஸோ இன்னொருத்தியோட இது எப்படி இருக்குது சொல்கிறாங்க இன்னொருத்தி என்ன பண்ணுறா வீட்டிலேருந்து வெளியில் வர பார்க்குறா வேணுநாதம் கேட்டதுக்கும் அவளுக்கும் தடுக்க முடியலை அவளால் நிற்க முடியதில்லை ஆற்றுல ஸோ வெளியில் வர பார்க்குறா அவளால் வெளியில் வர முடியலை மேபி அவளோட அம்மா அப்பாவோ இல்லை அவளோட ஹஸ்பண்டோ ஆற்றுக்கார யாரோ அவளை போக விடுறதில்லை தடுத்து விட்றா போகக்கூடாது நீ ஆற்று விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து விட்றாளாம் ஸோ அவள் என்ன பண்ணுறா பகவானையே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறலாம்
ரொம்ப ஸ்திரமாக நினைக்கிறாளாம். திருட பக்தி அவளுக்கு, அந்த பக்தியோட பகவானை நினைக்கிறா. அதனால அதை பகவான் நினைச்சு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறா. ஐயோ என்னால் வந்து உன்னை பார்க்க முடியலை கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி தேகத்தை விட்டு விடுறாளாம். அத்த ஸ்நேகம் பகவான்கிட்ட அவளுக்கு. தேகத்தை விட்டு விடுறான். அந்த பரமானந்தமான ஞானஸ்வரூபமான சாந்தி ரூபமாக இருக்கப்பட்ட அந்த ஒரே ஒரு பகவானை நினைச்சு மனசுக்குள்ள ஸ்திர பக்தியோட ஸ்திர பிரேமத்தோட நினைக்கிறாளாம். நினைச்சு அவளோட தேகத்தையே விட்டு விடுறா, தியாகம் பண்ணி விடுறா தேகத்தை. கிருஷ்ணனை பார்க்காத தேகம் எனக்கு எதுக்கு நீ அப்படின்னு சொல்லி தெஜிச்சு விடுறாளாம். ஸோ அவள் எத்தனை தன்யை, எத்தனை பாக்யசாலி அப்படின்னு சொல்லி பட்டதிரி சொல்றா. இங்கே தன்ய தன்யாஹா, அத்தனை பாக்யம் பண்ணியிருக்கா சொல்லி சொல்றா. ஜாராத்மனான பரமாத்மதயா ஸ்மரந்த்யோ நார்யோ கதாஃப் பரமஹம்ஸ கதிம் க்ஷணேன தம் த்வாம் பிரகாஷ்ய பரமாத்மதனும் கதஞ்சித் சித்தே வஹன் அமிர்தம் அஸ்ரமம் அஷ்ணுவீய. ஜாராத்மனான பரமாத்மதயா ஸ்மரந்த்யோ நார்யோ கதாஹ பரமஹம்ஸ கதிம் க்ஷணேன தம் த்வாம் பிரகாஷ பரமாத்மதனும் கதஞ்சித் சித்தே வஹன் அமிர்தம் அஸ்ரமம் அஷ்ணுவீய. ஜாராத்மனான பரமாத்மா தயா ஸ்மரந்தியோ. அங்கே அந்த கோபிகளுக்கெல்லாம் கிருஷ்ணன் எப்படி தெரியறானா, பரமாத்மாவா இல்லையா, தன்னோடு பிரியப்பட்டவனா இருக்கிறான்னு நினைக்கிறாவாலாம். ஜாராத்மனா பரமாத்மா தயா ஸ்மரந்தியோ. அவன் பரமாத்மாலாம் நினைக்கிறது இல்லையவா, அவன் கிருஷ்ணன் யாரு, எங்களோடு பிரியப்பட்டவன், அவன் நாங்கள் ஸ்நேகிக்கப்பட்டவன். அவள் ஒரு க்ஷணத்தில் என்ன அடையிறாளாம், பரமஹம்ச கதிம் க்ஷணேனா. பகவானை நினைச்ச தேகத்தை விடுறா பாருங்கோ. இதெல்லாம் பரமஹம்சருக்கு தான் முடியும். அந்த மாதிரி பரமஹம்சருக்கு எப்படி மோட்சத்தை அடையிறாளோ அதே மாதிரி அந்த கதியை கோபிகள் க்ஷணத்தில் அடையறா. பகவானை பார்க்கணும், எப்போதுமே பார்த்துட்டு இருக்காளே கிருஷ்ணனை. நம்மளாம் தபஸ் இருந்தாலும் கிருஷ்ணனை பார்க்க முடியாது. ஆனால் கோபஸ்திரீகள் என்னைக்குமே சதா நேரம் கிருஷ்ணனை பார்த்துட்டே இருக்கா. பரமஹம்ச பதம் அவளுக்கெல்லாம். ஸோ நீ யாராக்கும், நீ பிரகாசமான பரமாத்மன் இல்லையா. பகவான் வந்து சாதா கிடையாது. தம் துவாம் பிரகாஷ பரமாத்ம தனும் கதஞ்சித்து சித்தே வஹன் அமிர்தம் அஷ்ரமம் அஷ்ணுவியா. நீயானா யாரு, பிரகாஷ ரூபமான பரமாத்மா. ஸோ உன்னை எப்படியாவது கஷ்டமில்லாதக்கு உன்னை அடையணும், அமிர்த பதத்தை, உன்னோட அமிர்த பதத்தை அடையணும் அப்படின்னு ஒரு கோபிகளும் நினைக்கிறாங்க. ஸோ செலவா என்ன பண்ணுறான்னா உன்னை சகாவாக நினைக்கிறா. நீ எங்களோட ஃப்ரெண்ட் ஆக்கும்னு சில கோபிகள் அப்படி நினைக்கிறா. அதே சில கோபிகள்லாம் நீ பிரியனாக்கும், எங்களோட நாங்கள் பிரேமிக்கப்பட்ட ஒரு ஆளாக்கும் நீன்னு அப்படி பிரியனாக்கும்னு நினைக்கிறா. செலவா மாத்திரம் நீ பரமாத்மாவாக்கும்னு நினைக்கிறாளாம். இந்த மாதிரி ஓரோருத்தரோட விகாரம் ஒரு மாதிரி இருக்கான். ஒரு கோபிகள் ஒரு மாதிரி பகவானை அடையறதுக்கு வேண்டி நினைக்கிறா. ஸோ பரமஹம்ச பதத்தை அவள் க்ஷணத்தில் அடைஞ்சு விடுறாளாம். ஏன்னா அந்த மாதிரி பரம பக்தி உள்ளவா வாழலாம். கோபிகள்னாலே பிரேமே தான் வாழலாம். பகவானை எப்படி பிரேமிக்கணும்னு கோபிகளை பார்த்து தான் நம்ம படிக்கணும். அதான் விருந்தாவனத்து இன்றைக்கும் இந்த ராசினியில் கழிஞ்சாச்சுன்னா அங்கே அந்த இடத்துல சொன்னேனே, அந்த குங்குமம் மஞ்சள் மாதிரி கலர்லாம் அப்படியே இறஞ்சிருக்குமா. ஸோ கார்த்தால எல்லோரும் அங்கே தர்ஷனத்துக்கு போனால் அந்த மண்ணில் புரண்டு உருளுவா. ஏன்னா அங்கே வந்து கிருஷ்ணனோட பாதம், அதே மாதிரி கோபஸ்திரீகள் எல்லாரும் ஆடி இருக்கிற இடம் இன்றைக்கி நடக்கிறதுங்க. ராத்திரியான பூட்டிடுவோம் அந்த இடத்தை. ஸோ கார்த்தால் நம்ம தரிசனம் பண்ணால் அங்கே எல்லாரும் அந்த மணலில் புரண்டு இங்கே உருண்டு போவாளாம். அந்த மாதிரி அந்த பாத தூளி நம்மளுக்கு கிடைச்சாலே போரும், நம்ம அத்தனை பாக்கியம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி உள்ள கோபஸ்திரீகளோட ஸ்னேகமும் பக்தியும் யாராலே பண்ண முடியாது. எப்போதுமே கிருஷ்ணனையே நினைச்சுட்டு இருக்கப்பட்டவா தான் கோபிகள் எல்லாரும். ஸோ அந்த மாதிரி கோபிகள் ஒருத்தரும் ஒரு பாவத்தில் கிருஷ்ணனை நினைக்கிறா. பரமாத்மா நினைக்கிறா, சகாவா நினைக்கிறா, அவளோட ஒரு லவ்வரா நினைக்கிறா. இந்த மாதிரி ஒரு விதத்தில் பகவானை அனுபவிச்சுருக்கா. அபியகதாபிரபிதோ விரஜசுந்தரீபிஹி முக்தஸ்மிதார்த்ரவதனா கருணாவலோகி நிஸ்ஸீமகாந்தி ஜலதிஸ்த்வமவேக்ஷ்யமாணோ விஸ்வைகஹ்ருத்ய ஹரமே பவனேஷரோகான். விஸ்வைகஹ்ருத்ய ஹரமே பவனேஷரோகான். ஹே குருவாயிரப்பா, நீ உங்ககிட்ட வந்து சேர்ந்த கோபஸ்ரீகள் எல்லாம் ஒரு விகாரத்தில் வரா இல்லையா, அந்த ஸ்திரீகள் எல்லாம் பார்க்குறாளாம் பகவான். எப்படி பார்க்குறான்னா முக்தஸ்மிதார்த்ரா, முக்தமாக சிரிக்கிறா, மீன்ஸ் புஞ்சிரி. அவளெல்லாம் பார்த்து ஒரு நல்ல ஒரு ஸ்மைல் கொடுக்குறாளாம். இவர் யாராக்கும் கருணாவலோகி, கருணா சமுத்திரம் கொண்டவன் இல்லையா. கருணைக்கு எல்லையே இல்லை பகவானோடு, அத்தனை கருணை உள்ளவன். அந்த கருணை உள்ள பகவான் அவளை பார்த்து ஒரு புஞ்சிரி சிரிக்கிறாளாம்.
ஸோ அந்த மாதிரி உள்ள குருவாயூரப்பா விஸ்வைக ஹிருத்ய ஹரமே பவனேஷ ரோகம், என்னோட ரோகத்தை நீ மாற்றி கொடுக்க மாட்டியா, என்னோட ரோகத்தை மாற்றி கொடு குருவாயூரப்பா சொல்லி பட்டதிரி கேட்டுக்கிறா. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.